வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் மெனு கிரியேஷன் யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட். HTML பேஜில் இதே மாதிரி நம்ம சிம்பிள் மெனு கிரியேட் பண்ணலாம். சிம்பிள் மெனு ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சிம்பிள் மெனு கிரியேட் பண்ணோம்னா இந்த SEOக்கு சர்ச் இன்ஜின் ஆட்டோமேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம லிங்க் பண்ணாமல் எக்ஸ்டர்னலாக வேறு எந்த CSS நம்ம லிங்க் பண்ணாமல் நம்மளே க்ரியேட் பண்ணோன்னா சர்ச் இன்ஜினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம வெப்சைட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். லைட் வெயிட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக SEOவில் ரீச் ஆகும். அதுக்குள்ளே ஸ்கிரிப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெஸ்ட் பாக்ஸில் நம்ம HTML பேஜ் நம்ம டைப் பண்ணிக்கணும். ஜஸ்ட் டெஸ்ட் பாக்ஸில் தான் நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டனுக்கு கிளிக் மீ அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் கொடுத்துக்குவோம். ஸோ அந்த பட்டனுக்கு ஆன் கிளிக் ஒரு ஈவெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஆன் கிளிக் ஒரு ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அந்த பட்டனுக்கு சம் கலர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வியூ பண்ண மாதிரி ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். அது CSS, அது தனி சாப்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனுக்கு ஆன் கிளிக் மெனு சைட் பார் ஒன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ பட்டன் கீழே நம்ம பார்த்தீங்கன்னா டேபிள் டேக் மூலமாக நம்ம மெனு க்ரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு டேபிள் டேக் மூலமாக நம்ம மெனு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டேபிள் டேக் ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த டேபிள் டேக் ஐடி TP1. ஸோ அந்த டேபிள் டேக்கை வந்து ஹிடன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் ஹிடன் பண்ணி வச்சுக்கோங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ இந்த மெனு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் வியூ ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டேபிள் டேக்கை நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து வியூ ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹிடன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டேபிள் டேக் அதாவது மெனுக்குள்ள ஒரு CSS இது தனியாக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் டேபிள் டேக் ஒரு தனியாக ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறோம். ரோக்குள்ள ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே மொபைல், டேப்லெட், லேப்டாப் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ரோவில் மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். செகண்ட் ரோவில் இங்கே தேவையான நம்ம டேப்லெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மூணாவது ரோவில் லேப்டாப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஆங்கர் டேக்குள்ளே எழுதியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு ரோக்குள்ளே காலம், நெக்ஸ்ட் ரோக்குள்ளே காலம், அதுக்குள்ளே நம்ம ஆங்கர் டேக் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஆங்கர் டேக். நீங்கள் வந்து hrefல நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கலாம். ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் கிளிக் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த கிளிக் மீ அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எதில் எழுதிக்கோம்னா இந்த ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கிரிப்ட் டேக்கில் தான் எழுதுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த மெனு சைட் ஒன் இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணுறோம். மெனு சைட் ஒன். ஸோ லெட் எலமெண்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. லெட் எலமெண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் டேக் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் டேக்கோட ஐடி பார்த்தீங்கன்னா TP1. ஸோ அந்த TP1 பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த எலமெண்ட் ஏற்கனவே உள்ள ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ எலமெண்ட் வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா டாக்குமெண்ட், அதாவது இந்த HTML டாக்குமெண்ட் உடைய ஒரு டேக்கை பாயிண்ட் பண்ணியிருக்கு. எப்படி பாயிண்ட் பண்ணலாம்னா இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கெட் எலமெண்ட் பை ஐடி கெட் எலமெண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த டேபிள் டேக்கை பாயிண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அந்த டேபிள் டேக் இன்னொரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். H1 ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த எலமெண்ட் டாட்னா அந்த டேபிள் டேக் உடைய ஒரு ஆட்ரிபியூட்ஸ் ஹிடனை பாயிண்ட் பண்ணிருக்கு. ஹிடன் ஆட்ரிபியூட்ஸை பாயிண்ட் பண்ணிருக்கு. ரன் டைமில் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரன் டைமில் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது தான் ஜாவாஸ்கிரிப்ட். ரன் டைமில் கலரை சேஞ்ச் பண்ணுறோம். ரன் டைமில் ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி, மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி, ஒரு அலர்ட் பண்ணுற மாதிரி, ஒரு மெனு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லாமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக பண்ணலாம். அதை ரன் டைமில் சேஞ்ச் பண்ணுறது தான் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா டேபிள் டேக்கோடைய கெட் ஆட்ரிபியூட்ஸ் அந்த ஹிடன் டேக்கை இதை பாயிண்ட் பண்ணியிருக்குது. H1 டேக்கை பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மெனு சைட் பார் ஒன் கிளிக் பண்ண உடனே
அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே பாருங்கள். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த டேபிள் டேக்கை ஹிடன் பண்ணி வச்சுருக்கோம். டேபிள் டேக் அதாவது ஹிடன் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது மறைஞ்சிருக்குது. இந்த ஃபஸ்ட்டு லோட் ஆனோடனே இப்படி மறைஞ்சு தான் இருக்கும். ஸோ டேபிள் டேக் வந்து ஹிடன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரன் டைமில் நீங்கள் ஃபங்க்ஷனில் செக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் இது மினு சைட் 1 செக் பண்ணி பார்க்கிங்க. h1 வந்து ஹிடனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. இஃப் h1 அதை கெட் எலமெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஹிடன், அதாவது ஹிடன் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கிங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஹிடனாக இருக்கா, இஃப் கண்டிஷன் ஹிடனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறீங்க. இஃப் ஹிடன் அது ஹிடனாக இருந்ததுன்னா, இஃப் ஹிடன் ட்ரூ ஹிடனாக இருந்ததுன்னா எலமெண்ட் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ், அந்த ஆட்ரிபியூட்ஸ் இந்த ஹிடன் ஆட்ரிபியூட்ஸே ரன் டைமில் ரிமூவ் பண்ணி விட்றீங்க. ஸோ ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், ஸோ ஹிடன் ஆகாது, விசிபிள் ஆயிரும். ஸோ எலமெண்ட் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். எலமெண்ட் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே வியூ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி கிளிக் பண்ண உடனே டிசேபிள் ஆகுது. அதுக்குள்ள ஃபங்க்ஷன் தான் அது. ஸோ இஃப் நாட் ஹிடனாக இல்லைன்னா நீங்கள் திருப்பி வியூவாக இருக்குது, திருப்பி கிளிக் பண்ணால் டிசேபிள் ஆகணும். ஸோ ஹிடன் ஆகணும், அதுக்குள்ள கோடிங் தான் இது. ஸோ ஹிடனாக இல்லைன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி TB1, அதாவது அதே தான். ஸோ அதை திருப்பி செட் பண்ணுறீங்க, செட் ஆட்ரிபியூட்ஸ் ஹிடன். ஸோ இதுக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரிபியூட்ஸை ஹிடனை ரிமூவ் பண்ணுறீங்க, திருப்பி ஸோ வியூவபுளாக இருக்குது, திருப்பி கிளிக் பண்ண உடனே மறைஞ்சு போதில்ல. ஸோ அதுக்குள்ள கோடிங் தான் அது, செட் ஆட்ரிபியூட்ஸ் ஹிடன். ஸோ திருப்பி விசிபிளாக இருக்குள்ள, அதாவது விசிபிளாக டிசேபிள் ஆக்குள்ள கோடிங் தான் இது, செட் ஆட்ரிபியூட்ஸ் ஹிடன். ஸோ ஒரு சிம்பிள் JavaScript ஃபங்க்ஷன் ஃபார் மெனு கிரியேஷன்ஸ். கிளிக் பண்ண உடனே அந்த டேபிள் டேக்கோடைய எலமெண்ட்ஸ்லாம் வியூபுள் ஆகுது, திருப்பி கிளிக் பண்ண உடனே அது வந்து ஹிடன் ஆகிடுது. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் JavaScript ஃபார் மெனு கிரியேஷன். தேங்க்யூ.